கடவுள் படைச்சதுலேயே ஹியூமன்ஸோட பிரெயின் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் இன் ஹிஸ்ட்ரி நம்ம ஹியூமன் பிரெயின் பவர்க்கே சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஷார்ப்பான திங்கிங் பவருடைய அனிமல்ஸும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ராடினரியான இன்டெலிஜென்ஸ் கொண்ட சில உயிர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லித்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா காகம்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரண பறவைன்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் காகத்திலேயே ராவன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வகை காகம் இருக்குது. ஸோ இதை பலர் பறவைகளோட சயின்டிஸ்ட்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த பறவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்கலான வேலைகளை கூட தனியாக யோசித்து செஞ்சு முடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உணவு எட்ட முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு குச்சியை எடுத்துக்கொள்ளும். ஸோ அந்த குச்சியை பயன்படுத்தி இன்னொரு கருவியை எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி அந்த உணவை கைப்பற்றும். ஸோ இதெல்லாம் பிறப்பால் வர பழக்கம் இல்லை. இது முன்னாடியே யோசித்து திட்டமிட்டு செய்யக்கூடிய அறிவு அதுக்கிட்ட இருக்கு. ஒரு ஆய்வில் இந்த ராவனுக்கு 8 கட்டங்கள் கொண்ட ஒரு தடங்கல் வழியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா கட்டங்களையுமே சரியான வரிசையில் செஞ்சு முடித்து அதுக்கப்புறமா அதோட உணவையும் கொண்டு வந்திருக்கு. ஸோ இதோட அறிவு பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களோட அறிவு போலவே இருக்குது. அடுத்தது ஒக்டோபஸோட அறிவு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. இவங்களோட உடம்பு ரொம்பவே புத்திசாலி மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஒக்டோபஸுக்கு 8 கைகள் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு கைக்குமே தனித்தனியான சின்ன சின்ன மூளைகள் இருக்கும். ஸோ அதனாலே இது ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை யோசித்து செஞ்சு முடிக்கும். ஸோ ஒரு பிரபலமான சம்பவம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு அக்வாரியமில் நடந்தது. இரவு எல்லாரும் தூங்குறப்போ ஒரு ஒக்டோபஸ் தன்னோட டேங்க்ல இருந்து தானே வெளியே வந்து அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துல இருந்து இன்னொரு டேங்க்குக்கு போய் அங்கே இருந்த கிரெப்பை சாப்பிட்டு அதுக்கப்புறமா திரும்பி தன்னோட டெங்குக்கே மீண்டுமே போயிருக்கு. போனது மட்டும் இல்லாமல் அது திறந்த கதவா அதே மூடி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இது அதோட பழக்கம் மாதிரி தெரியலை. இதெல்லாம் அதோட அறிவு ப்ளஸ் நினைவு ப்ளஸ் முன்கூட்டியே திட்டமிட்டு இது எல்லாமே சேர்ந்த ஒரு சக்தியை உபயோகிச்சு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா யானைகள் பார்த்தீங்கன்னா வெறும் உடல் வலிமை மட்டும் கொண்ட மிருகம் இல்லை, அதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உலகத்திலே டாப் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி சந்தித்த மனிதரை கூட ஒரு யானை மறக்காது. அது மட்டும் இல்லாமல் அது தன்னோட கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் உயிரை இழந்தா அவங்களுக்கு அந்த மரியாதையும் கொடுக்கும். ஏன்னா அவங்க இறந்த இடத்துக்கு ரொம்ப வருஷங்கள் கழிச்சியும் போய் பார்த்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் சாதாரண விலங்குகள் செய்யாத வேலை. ஸோ ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, ஒரு யானை அதுக்கு உதவி செஞ்ச ஒரு பெண்ணோட வீட்டுக்கு பல வருடங்கள் கழிச்சுமே அங்கே போய் பார்வையிட்டு வந்திருக்கு. ஸோ இது கிராட்டிடியூட காட்டக்கூடிய விலங்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டால்ஃபின் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அறிவு உலகில் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட ஒரு உயிரினன்னு சொல்லலாம். இவங்களுக்கு உறவு முறை மற்றும் தகவல் பரிமாற்றம் எல்லாம் நம்ம மனிதர்களை விட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு டால்ஃபின் பார்த்தீங்கன்னா இன்னொரு டால்ஃபின் உடலுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சவுண்ட் வேவ்ஸ் மூலமே கண்டுபிடிக்கும். தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டை 10 இருந்து 15 மீட்டர் தூரத்திலே கண்டுபிடிச்சிடும். ஸோ இதெல்லாம் சாதாரண உயிரோட ஒரு அறிவாக இருக்கிறது இல்லை. இதோட உயிரோட அறிவும் அட்வான்ஸ்டான ஸ்கேனிங் திறனும் சேர்ந்த கலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கன் கிரே பெரட். ஸோ பெரட்னு சொன்னாலே அது பேசுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஆப்பிரிக்கன் கிரே பெரட் பார்த்தீங்கன்னா அது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளோடையும் அர்த்தத்தை விளங்கி பேசுதுன்னு சொல்லப்படுது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமஸான பெரட் அலெக்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறங்கள், வடிவங்கள், எண்கள், ஒப்பீடுகள் இது எல்லாத்தையுமே புரிஞ்சு சரியா பதில் சொல்லுது. எது சிவப்பு நிறம், எது பெரியது, எது சிறியது, இது எல்லா கேள்விக்குமே அது சரியா பதில் சொல்லியிருக்கு. இந்த பேரட்டுக்கு ஒரு சின்ன குழந்தையோட அளவுக்கான அறிவு இருக்குன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறமா ஹனி பெடர். இதுவுமே ரொம்ப அறிவுள்ள ஒரு உயிரின்னு சொல்லலாம். இது ஒரு கூட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, இல்லைனா ஒரு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, இதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இதுக்கு கதவுகளை திறக்கலாம், கல்லை நெருக்கி தள்ளலாம், கருவிகளை பயன்படுத்தி வெளியேறலாம். ஸோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஜூல இந்த ஹனி பெடரை மரம் மாதிரி ஒரு வுடன் பிளாக் பயன்படுத்தி அதுக்குள்ள அழைச்சி வச்சிருக்காங்க. பட் அந்த ஃபென்ஸையும் தாண்டி இது வெளியேறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வெறும் சர்வைவல் இன்ஸ்டிக்ட் மட்டும் இல்லை, அதிக அறிவு, முன்னோட்டமான திட்டமிடல் இதெல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு அறிவுன்னு சொல்லலாம்.
ஸோ கைஸ், நம்ம ஏர்த்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, பிரெயின் பவரை வேறு லெவலில் யூஸ் பண்ணுற லிவிங் அனிமல்ஸும் இருக்குது. ஸோ ராவன் பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுது, ஒக்டோபஸ் டோரை திறந்து வெளியேறுது, எலிஃபண்ட் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது, அண்ட் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸாலே ஸ்கேன் பண்ணுது, பெரட் பார்த்தீங்கன்னா கன்செப்டை புரிஞ்சுக்குது. ஸோ இதை மாதிரி ரொம்பவே இன்டெலிஜென்ஸான அனிமல்ஸும் இருக்குது. அனிமல்ஸ்னு சொல்லி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுக்கான ஒரு ப்ரூஃபாக இது இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.